ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா வரலாற்றிலே சில நடிகர்கள் வெறும் கலைஞர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, அவங்க காலத்தின் குரலாக கூட மாறுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவர் தான் நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணா. சினிமாவில் உச்சத்தை தொட்ட பிறகு சமூகத்தையும் அரசியலையும் நோக்கி தனது பார்வையை திரும்பி பார்க்க வச்சவர் ஒரு நடிகர். இன்று ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிறார். அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பயணமும், பேசாத ஒவ்வொரு வார்த்தையும் கூட மக்களால் அரசியல் கோணத்துல ஆராயப்படுது. அந்த வகையில சமீபத்தில் அவர் மேற்கொண்ட மலேசியா பயணம் இன்னைக்குதான் அவர் கிளம்பி இருக்காரு. சாதாரண வெளிநாட்டு பயணமா பார்க்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு ஜனநாயகன் படத்துல ஆடியோ லான்ச். இன்னைக்கு பிரம்மாண்டமா ஒரு நிறைய டேஸுக்கு அப்புறம் விஜய் அண்ணா ஒரு கலர் ஷர்ட்ல கள்ள உடுப்புல எங்களால பார்க்க முடியுது. இன்று வரைக்கும் அவர் 25 ஏஜ் யங் ஒரு யூத் மாதிரி இப்பயும் வரைக்கும் அவர் தோற்றமளிக்க காரணம் அவருடைய டிசிப்ளின். இப்போ படத்துக்குள்ள வருவோம். ஜனநாயகம் என்ற திரைப்படம் விஜயின் சினிமா வாழ்க்கையில ஒரு முக்கியமான படமா இருக்காது. அவரது எதிர்கால அரசியல் பயணத்துல ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும் என கூறப்படுது. வினோத் இயக்கத்துல அரசியல் பின்னணியை உருவாக்கும் இந்த படம் ஜனநாயகன் ஒரு அதிகாரம், மக்களின் குரல் போன்ற கருத்துக்களை மையமாக கொண்டதாக இருக்கும் என தகவல் வெளியே வந்திருக்கு. இந்த படத்திற்கு வழக்கம் போல அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வெளியான படங்கள் சினிமா ரசிகர்களை தாண்டி அரசியல் ஆர்வலரையும் கவனிக்க வச்சிருக்கு. இந்த நிலையில டிசம்பர் 27 நடைபெற இருக்க இந்த ஜனநாயகன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு மலேசியாவில் நடைபெற ஒரு பல கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் உருவாக்கியிருக்கு. கடந்த சில நாட்களாக தமிழ் சினிமா பிரபலங்கள் பலர் மலேசியாவுக்கு பயணம் செஞ்சு வராங்க. இந்த நிலையில நம்ம தளபதி விஜய் அண்ணா மலேசியாவிற்கு கிளம்பிய ஒரு செய்தி இப்ப சோசியல் மீடியால ஒரு பெருங்கவனத்தை ஈர்த்து இருக்கு. ஆனா இந்த பயணம் விசேஷமா இருக்க காரணம் அவருடைய சென்ற மிக முக்கியமான நபர் என்பது மட்டுமல்லாம நடிகர் விஜய் அண்ணாவோட புதிய படம், கடைசி படம் சொல்லப்படுற அந்த ஜனநாயகன் படத்தின் ஆடியோ லான்ச் தான் இன்னைக்கு. நடிகர் விஜய் அண்ணா மலேசியாவுக்கு சென்றவர். அவர் தனியா மட்டும் போல அவங்க அம்மா ஷோபாவையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. விமான நிலையத்துல தாயாருடன் அவர் எடுத்துக்கிட்ட படம் சில மணி நேரங்கள் இணையத்துல ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருந்திருக்கு. அந்த ஒரு புகைப்படம் தான் இப்ப தாயும் மகனும் உறவு மட்டுமில்ல, அது ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆசீர்வாதமும் எதிர்கால பாதைக்கான அமைதியான உறுதிமொழியும் என்று சொல்றாங்க. ஒரு மனிதன் பெரிய முடிவுகள் எடுக்கும் போது அவன் அருகில் இருப்பது யார் என்பது மிகவும் முக்கியம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அரசியல் போன்ற கடினமான பாதையை தேர்வு செய்யும் நேரத்துல தாயின் ஆதரவும் ஆசீர்வாதம் ஒரு மிகப்பெரிய பலமாக கருதப்படுது. விஜய் அண்ணாவோட இந்த பயணம், அவர் எடுக்கும் அடுத்தடுத்த முடிவுகளும் அவரது குடும்பம் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பது காட்டுகிறது. 2026 தேர்தலை நோக்கி விஜய் அண்ணா நடந்து கொண்டிருக்கிறாரு, தீவிரமா இருக்குது. இந்த சூழல்ல மலேசியா பயணம் பல்வேறு அரசியல் அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளுது. வெளிநாட்டு தமிழர்கள், சர்வதேச ஊடகங்கள், அரசியல் பார்வையாளர்கள் அனைவரின் கண்களும் இப்போது விஜய் அண்ணா மேலதான் இருக்குது. கண்ணு வைக்காதீங்கப்பா. அவர் பேசாத பேச்சும், அவர் பேசாத போதும் செய்யும் செயலும் பேச தொடங்கி இருக்கு. சினிமாவில ஒரு ஹீரோவாக பார்த்த விஜய் அண்ணாவை இனி மக்கள் ஒரு மாற்றத்தின் முகமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனநாயகன் படம் ஒரு திரைப்படம் மட்டும் இருக்காது, ஆனா அதன் தாக்கம் திரையரங்களை தாண்டி அரசியல் மேடைகளையும் எதிரொலிக்கும் என வாய்ப்பு அதிகமா இருக்குது. மலேசியா பயணம், ஆடியோ வெளியீட்டு விழா, தாயாருடன் எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படம், இவை அனைத்தும் சேர்ந்து விஜய் அண்ணா வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருப்பது எங்களால உணர முடியுது. இது ஒரு பயணமாக மட்டுமில்ல, இது ஒரு முன்னோட்டம். எதிர்கால அரசியல் பயணத்தின் ஒரு அமைதியான ஆனால் வலுவான அறிகுறி எங்களால புரிஞ்சு கொள்ள முடியுது. காலந்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லணும் கைஸ். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா தெரியுது, நடிகர் விஜய் அண்ணா இனி வெறும் நடிகர் இல்ல, நமக்கான தலைவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.